Yes, so நம்மளோட இப்போ சத்யன் அண்ட் விக்னேஷ் வந்துட்டு ஜாயின் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மூன் ஒர்க் ஆடியோ லான்ச். ஸோ யார்கிட்ட இருந்தா ஆரம்பிக்கலாம் சொல்லுங்க. சத்யன். அப்ப நான் விக்னேஷ் கிட்ட இருந்தா ஆரம்பிப்பேன். சொல்லுங்க விக்னேஷ், how excited are you? Very much excited and so happy to see you here. ஆஹா, எனக்கு ரொம்ப ஆக்சுவலி எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு சேனல்லையும் பார்க்கும்போது பா மனுஷன் வளர்ந்துக்கிட்டே இருக்கானேப்பான்ற மாதிரி இருக்கு எனக்கு. சொல்லுங்க, இந்த ஒரு மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த மொமெண்ட்டுக்கு வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒரு ரிகர்ஸ் பண்ணியிருப்போம்ல. நான்லாம் லிரிசிஸ்ட் ஆகிட்டேன்னா நான்லாம் ரஹ்மான் சாரோட ஆடியோ லான்ச்சில் ஸ்டேஜில் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு மொமெண்ட். ஸோ வெரி வெரி எக்ஸைட்டட். தான் ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம எல்லாருக்குமே கனவு சின்ன வயசுலேருந்து எப்படியாச்சும் ரஹ்மான் சார் அவரோட பாட்டில் மட்டும் நான் ஒரு வரி எழுதிட்டேன்னா போதும்டா, அந்த உலகத்துக்கே நான் நிரூபிச்சிட்டேன் நான் ஒரு லிரிக்கிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு கால் வரும்போது நீங்கள் எப்படி எக்ஸைட் ஆகிங்க? ப்ராங்க் கால் தானே பண்ணுறீங்க அந்த மாதிரி இருந்துச்சா, இல்லை வந்துட்டு ஆக்சுவலி நம்பி உள்ளே போயிட்டீங்களா? இல்லை, ஆக்சுவலாக பிஃபோர் உரி வந்திருந்தால் நான் கண்டிப்பாக இதாக இருப்பேன், ஏதோ ப்ராங்க் கால் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்கள் உரிக்கு கேட்டோம், நல்லா இருந்தது. ஸோ ஒரு சாங் எழுதணும் வரீங்களான்னு கூப்பிட்டு நேரில் தான் அந்த வந்து இது ரஹ்மான் சாரோட சாங் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் என்னால் அந்த எக்ஸைட்மெண்ட்டை வெளிக்காட்ட முடியல. ஓ அப்படியா, ஓகே ஓகே நெக்ஸ்ட் கேஷுவலாக ரஹ்மான் சார் தானே பேப்பர் பென் கொடுவாங்க அந்த மாதிரி இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே நம்ம குதி போல கேன் யூ மீட் ஜஸ்ட் 2 minutes அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் குதிச்சுட்டு வருவோம்ல. பாட்டு எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சிங்களா? எக்ஸாக்ட்லி, கிட்டத்தட்ட அதே மொமெண்ட்ல தான் இருந்தது. ஓகே, ஸோ சத்யன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நன்றி நன்றி. ரொம்ப சமத்து பையனா இருக்கீங்களே, நீங்க சொல்லுங்க சத்யன். ஸோ ஹவ் வாஸ் த மொமெண்ட் ஃபார் யூ இந்த படத்துல வந்துட்டு நீங்க ஒரு பாட்டா இருக்கீங்கன்னு தெரிஞ்சப்போ? கண்டிப்பாக எனக்குமே வந்துட்டு நான் நம்பியிருக்க மாட்டேன். எனக்குமே ஜஸ்ட் ஆஃப்டர் ஆசை கூட ஹிட் ஆகி எனக்கு அந்த வரவேற்பு ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கும்போது தான் எனக்கும் அந்த கால் வந்துச்சு. ஸோ இட் வாஸ் அன்பிலீவபிள் அண்ட் யூனோ கிரேசி மூமெண்ட் எனக்கும். I was just ecstatic honestly. அவள் தான் தலைவர் இங்கிலீஷ் வார்த்தை ஒன்று போட்டு விட்டாரு பாருங்க. ஐ எம் ஸோ என்ன வார்த்தை சொன்னீங்க நோட்டி சொல்லுங்க. எக்ஸ்டாட்டிக். அவள் தான் முடிஞ்சு போச்சு. ஸோ வந்துட்டு ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு அவர் வரும்போது லைட்டாக வாய்ஸில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்களே, எங்களுக்காக ஒரு லைட்டாக 4 வரி எடுத்து விடுங்க. நான் பண்ணது நீங்கள் பார்த்தீங்க? நான் பார்த்தேன், நான் பார்க்கறதுல கேமராலாம் பார்த்தாங்க. நீங்கள் மைக் வச்சுட்டு ஃபோனெல்லாம் பார்த்து லிரிக்ஸில் ஏதோ ரெடி பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ எங்களுக்காக அழகான ஒரு பாட்டு எடுத்து விட்டீங்கன்னா நாங்கள் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவோம். ஓகே, ஸோ இந்த ஃபிலிமில் நான் எழுதின பாட்டே இது பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு கொடுத்த இன்புட்டாகவே என்ன இருந்தது அப்படின்னா, இது வந்து ஒரு மூவ் ஆன் ட்ராக், ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். மூவ் ஆன்ங்கிறதே ஹாப்பி தான், ஆனால் அதை நம்ம அவ்வளோ ஹாப்பியாக சொல்ல மாட்டோம். பட் யாருக்கு ஹாப்பி மூவ் ஆன்ன்றது? இல்லைங்க, ஜென்ரலாக சொல்லுங்கள். ஜென்ரலாக. ஸோ அது வந்து பல்லவி வந்து ரொம்ப திருக்குறள் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் கிராக் பண்ணும் அப்படின்னாங்க. ஸோ பல்லவி டியூன் எப்படி வரும்னா அவ்வளோதான் வரும். ஸோ இதில் வந்து ஒன்று போயிடுச்சுன்னா போட்டுருணும், அதை பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது எப்படி வந்ததுன்னா, போனா ஒன்று போனா போகட்டும் கண்ணா, அது கூட நீயும் போனா காணா போவனா, ஓ டிங்க 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 அப்படி வரும். அவ்வளோதான், டான்ஸ் மட்டும் தான் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து பாடிட்டே இருந்தீங்கன்னா நான் டான்ஸ் ஆட வச்சிருவேன் உங்களை. ரொம்ப டைட்டாக போட்டுருங்க, கையை தூக்குனாலே கிழிஞ்சிரும். இல்லை இங்கே நான் உங்களை விடுறேன். ஐ திங்க் ஸ்டேஜ் உங்களை வச்சு ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு என்னோட சீனியர்ஸ் உங்களை டீல் பண்ணிப்பாங்க ஸ்டேஜில். நீங்கள் சொல்லுங்க, அவரை பாட வச்சேன். ஸோ அடுத்து யாரு? நீங்கள் தானே. நீங்கள் வந்துட்டு எங்க இங்க வரவங்க எல்லாருமே மல்டி டேலண்டட் பீப்புளுங்க. நான் வந்துட்டு நீங்க லிரிசிஸ்டா மட்டும் இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு ஒரு அவ்வளோ நம்பிக்கை இருக்கு உங்க மேல. ஸோ நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் சாங் இஸ் லைக் சூப்பர் டூப்பர் ஹிட், எவ்ரிவன் வி ஆல் லவ்ட் இட். ஸோ அந்த மாதிரி இந்த படத்துக்கு நீங்க எழுதின அந்த அழகான பாட்டை எங்களுக்காக சூப்பரா பாடி காட்ட போறீங்க. ஷோர். ஸோ நான் ஜிகர் பாட்டு தான் நான் எழுதினது. அதில் நடுவில் இருந்து ஒரு 2 வரி பாடி. அக்காரசே உள்ளமே உள்ள வரைய வைக்குது மனசுக்குள்ள, ஓ மாமழை விழ விண்ணில மின்ன வண்ண இரவுகளை உச்சி பத்திக்குதா, வீணான சோகம் வேணாம் என் நினைப்புல தேனு மிட்டாய். ஸோ இந்த சாங்குமே வந்துட்டு இவர் சொன்ன மாதிரி ஒரு லைக் மொத்தமாகவே இட்ஸ் லைக் ஒரு ஹாப்பியான ஒரு ஜாய்ஃபுல்லான யூனோ இட்ஸ் ஜேர்னி டு ஹாப்பினஸ்ங்கிற மாதிரி ஒரு மீனிங்கில் தான். ஸோ ஒவ்வொரு லிரிக்குமே அதுக்கு இந்த நினைப்பில் தேனு மிட்டாய் அந்த மாதிரி விஷயம்லாம் இல்லை யாரை நினச்சி எழுதுனீங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, நினச்சி இன்ஸ்பிரேஷன் யாரு? இன்ஸ்பிரேஷன் யாரும் இல்லை, ஜஸ்ட் ஹாப்பினஸ்ஸை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு என்னென்ன விஷயம்லாம் எனக்கு சந்தோஷம் கொடுக்குதோ, லைக்
நான் பையன் பழிச்சுப்பான், பையன் இந்த மீடியால பழிச்சுப்பான், எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே நான் கொடுக்க மாட்டேன். எவ்வளவு தெளிவா இது நான் கேமரா கூட நான் பதில் சொல்றேன்னு மட்டும் பாத்துக்கோங்க. இந்த மாதிரி தெளிவா இருக்க பாத்தியா? நானா பிடிப்பேன், ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களை நான் பிடிப்பேன். நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். Okay, fine. So, boys, congratulations and all the very best. Thank you. So, please enjoy the event. Thank you so much. So, first of all, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. So, மக்களுக்காக நீங்க சில வார்த்தைகள் சொல்லி நம்ம இந்த ஈவெண்ட்டை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ சொல்லுங்க, மக்களுக்காக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எதுக்குன்னு கேட்பீங்கல்ல, மக்களை பார்த்து இந்த மூன் வாக் படத்தை பத்தி ஒரு லைன்ல சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? மூன் வாக் பற்றி சொல்லணும்னா இட்ஸ் அ வெரி நான் தமிழ் என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ நீங்க அதில் பேசலாம். இட்ஸ் வெரி ஃபன் படம், ஃபேமிலி படம். அதுதானா? இல்லை ரொம்ப நச்சுன்ட்டு ஸ்வீட்டாக பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துலேருந்து உங்களுக்கு அந்த ஆஃபர் வரும்போது ஹவு டிட் யூ ஃபீல்? மூன் வாக் படத்துக்கு கால் வந்திருக்கும்ல, நீங்கள் பிரபுதேவா சாரோட நடிக்க போகிறீங்க, ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் இருக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் எப்படி இருந்துச்சு? ஸோ எனக்கு கால் வந்தப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு எனக்கு, பிரபுதேவா சார் கூட இருக்கும்போது. ஆனால் நான் அப்புறமா அவங்களுக்கு சொன்னேன், பிரபுதேவா சார்னா டான்ஸ் இருக்கும் நிறைய. கண்டிப்பா. ஸோ இஸ் அ காட் ஆஃப் டான்ஸ், அவங்க கூட டான்ஸ் பண்ண ஆகாது. ஸோ நான் சொன்னேன், சார் எனக்கு டான்ஸ் வராது. இ செட் டான்ஸ் பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதுங்க, உங்களுக்கு அவ்வளோ டான்ஸ் இருக்காது, ஒன்லி ஆக்டிங். அப்படி சொல்லும்போது தான் எனக்கு ஒரு சந்தோஷமாயிடுச்சு. கொஞ்சம் நீ அப்பாடா நம்மள ஆட வைக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சா? பட் நீங்க ஆனா இதுல டான்ஸ் பண்ணிருக்கீங்கல்ல கொஞ்சமாச்சு? பண்ணிருக்கேன். அத பத்தி பேசுங்க. நான் எவ்வளோ பண்ணாலுமே பிரபுதேவா சார் மேட்ச் பண்ண முடியாது. நான் என்னோட பெஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். மேபி ஒரு 5% மேட்ச் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நாள்ல ரிஹர்சல்ஸ் எடுத்திருப்பீங்க? பிகாஸ் சார் வந்துட்டு ஆன் த ஸ்பாட் வந்தானா டப்புன்ட்டு முடிச்சுட்டு போயிடுவாரு. நீங்க மேபி ஒரு 1 minute சாங்குக்கு எத்தனை இயர்ஸ் ஒரு எத்தனை மந்த்ஸ் அந்த ரிஹர்சல் போச்சுன்னு சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் நிம்மதியாக உட்காந்துப்பேன். ஸோ ஷூட் டேஸ் பார்த்தோன்னா அதோட நிறைய ரிஹர்சல் டேட்ஸ் தான் அதிகமாக இருக்கு. ஆமாம், அவ்வளோ ரிஹர்சல் பண்ணியுமே என்னால் அவங்கள மேட்ச் பண்ண முடியல. ஓகே, ஸோ வந்து ஏதாச்சும் டேக்கு தப்பாச்சுன்னா என்ன நினைப்பீங்க நீங்க? ஐயோ டேக்கு தப்பாயிடுச்சு, நம்மளை பார்க்குறாரா அப்படின்னு சொல்லி லைட்டாக எட்டி பார்ப்பீங்களா? புரியல. இல்ல சப்போஸ் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டெப் வச்சு தப்பா மாத்தி போட்டுட்டீங்கன்னா அந்த ஒரு மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்க கூட ஒரு டான்ஸ் பண்ணும்போது 1 take 2 take நான் 1-2 டேக்லேயே சரியா பண்ணல. தென் 3rd டேக்ல எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஐ வாஸ் லைக் சாரி சார் அப்படின்னு. சார் மன்னிச்சிடுங்க சார், கால்ல விழுந்தீங்களா? சோ ஸ்வீட் அண்ட் சோ கைண்ட். இஸ் லைக் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஓகே, எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு. இஸ் ஸோ ஸ்வீட் பர்சன். சார் உங்களை குழந்தையாட்டம் பார்த்துட்டு இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் செட்டில் ஆக்சுவலி. ஸோ யோர் ஃபேவரட் மெமரி, ஒரு பெஸ்ட் ஃபேவரட் பிடிஎஸ் மொமெண்ட்னா நீங்கள் என்னன்னு சொல்வீங்க? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் திங்க் யோசிங்க, எவ்வளோ டைம் நீங்கள் யோசிங்க. ஞாபகம் இல்லையே. யோர் ஃபேவரட் மெமரி ஃப்ரம் செட்? மேபி சாங் ஷூட் பண்ணும்போது அன்னைக்கு சரியா டான்ஸ் என்னால் பண்ண முடியல. ஐ வாஸ் லைக் அப்செட். ஐயோ, ஆனால் நான் காமிக்கல, பிகாஸ் எனக்கு காமிக்க பிடிக்கல. ஸோ நான் சைலண்ட்டாக உக்காந்து இருக்கும்போது பிரபுதேவா சார் வந்து என்ன கேட்டாங்க, லைக் ஐயோ ஓகே, இட்ஸ் ஓகே, ஓகே பேபிமா, இல்லை ஐயோ ஓகே அப்படின்னு என்ன கேட்டாங்க. ஸோ இஸ் ஸோ பிக் ஆக்டர், பட் ஆனாலுமே வந்து வந்து என் பற்றி கேட்க இட்ஸ் need a big heart. Yeah, so he made you very comfortable on set. Yeah, okay. அதனால தான் அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டாங்க. அவங்க அவ்வளோ அன்பாக இருந்ததுனால. ஸோ வந்துட்டு ஒரு சின்ன 2 லைனில் சொல்லணும்னா, நான் பயந்ததும் அந்த டான்ஸ் செட்டில் தான், நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆனதும் அந்த டான்ஸ் செட்டில் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. ஸோ வந்துட்டு சுஷ்மி, தேங்க்யூ ஸோ மச். வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் யுவர் ஆக்டிங். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கீங்க. படத்தில் நீங்கள் எந்த மாதிரி ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்கன்றதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யூ. எஸ், ஸோ மூன் வாக் படத்தோட ஆடியோ லான்ச்சில் தான் இருக்கும். நம்மளோட ஹீரோயின் நிஷ்மா ஜாயின் பண்ணியிருக்காங்க ஆஃப் மூன் வாக். எப்படி இருக்கீங்க நிஷ்மா? ஹவ் ஆர் யூ? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இவ்வளோ அழகாக இருக்கீங்க. உங்களை நேரில் பார்க்குறதுக்கே வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ படத்தில் எந்த மாதிரி ஒரு கேரக்டர், எந்த மாதிரி ஒரு ரோல் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? ஒரு சின்ன ஒரு லைட்டாக ஒரு இது மாதிரி கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவோம். படத்தில் ஐ ப்ளே சம்திங் லைக் சப்போர்ட்டிங் ஹலோ கேக்குதா?
சப்போர்ட்டிங் பாபுட்டி வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க, அவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ரோல். அண்ட் தென் என்னோட கேரக்டர் பேர் நக்மா. ஸோ யா, யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ லிட்டில் மோர். I can expect a little more. இன்னொரு கேள்வி என்ன, how did you feel when you first heard the script? Because வந்துட்டு ரஹ்மான் சார், பிரபுதேவா சார், மனோஜ் சார் டைரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்காக எங்களுக்குலாம் கேட்கும் போது we were all like very thrilled and excited. நீங்கள் அந்த ப்ராஜெக்டில் உள்ள ஒரு பார்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அது? எனக்கு கால் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணுற வரைக்கும் அதை பிலீவே பண்ண முடியல. ஐ தாட் சம்படி அப்படியே சும்மா ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு நினச்சிங்களா? ஆமாம். என்னங்க எல்லாருமே ப்ராங்க் பண்ணுறீங்கன்னு நினச்சா அதுக்கப்புறம் யார் தாங்க நம்புனீங்க ப்ராஜெக்டை? எஸ். ஸோ வந்துட்டு நீங்கள் இந்த படத்தில் நிறைய டான்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோமே, பயங்கரமாக டான்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்களா எங்களுக்காக? ஆமாம், ரொம்ப டான்ஸ் இல்லை, கொஞ்சம் சின்ன சின்ன டான்ஸ் இருக்கு. பட் எஸ், நைஸ். You have dance. So tell us, நம்ம பிரபுதேவா சார் மாஸ்டரோட டான்ஸ் பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ how was it working with the god of dance? I was sweating. அங்கே போய் மனோஜ் சார் விடல. மனோஜ் சார் gave me rehearsal, so much rehearsal, so I can match Prabhudeva's sir's level. ஓகே. எஸ், டான்ஸ் வந்து நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க, ரிஹர்சல்ஸ் மனோஜ் சார். பிகாஸ் பிடி மாஸ்டரை மேட்ச் பண்ணுறதுக்கான ஒரு லெவல் இருக்கணும்னு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன். அண்ட் எஸ், தெர் இஸ் சம் டான்ஸ் வித் பிடி மாஸ்டர். சம் டான்ஸ். Yeah, some நீங்கள் என்னைக்காச்சும் டான்ஸ் ஸ்டெப் சொதப்பிட்டு பயந்துருக்கீங்களா? ஐயோ சொதப்பிட்டேனே அப்படின்ட்டு. அப்படி நடந்தது நம்ம சாங்ல, மக்கரேனா சாங்ல அப்படி நடந்தது. அங்கேயே என் ஹார்ட் வெடிஞ்சு செதறிடுச்சா? எப்படி இருந்துச்சு? ஐயோ சொதப்பிட்டோமே, அந்த ஒரு மொமெண்ட் எவ்வளோ பயந்தீங்க நீங்கள்? ரொம்ப பயமா இருந்தது. பிகாஸ் எவ்ரிபடி இஸ் ப்ரிப்பேர்ட், ரிஹர்சல்ஸ், வெயில், காஸ்டியூம் எல்லாம் இருந்தது. யா, ரொம்ப பயமாச்சு. பட் தென் அஃப்கோர்ஸ் மாஸ்டர் டஸ் இட் வித் ஈஸ் அண்ட் மேஜிக். ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன், கான்ஃபிடென்ஸ் அவரும் சப்போர்ட் பண்ணாங்க. யா. ஸோ அதனால் ஐ திங்க் உங்களோட பயங்கரமான ஒரு டான்ஸிங் ஸ்டெப்ஸ்லாம் நாங்கள் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு நம்ம ரஹ்மான் சாருக்கு பர்த்டே வருது இல்லைங்களா? ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு அமேசிங் பர்த்டே விஷ் சொல்லணும்னா நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? ஹாப்பி பர்த்டே ரஹ்மான் சார். திஸ் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னே I hadn't thought. So yes, a very happy birthday. We are expecting a lot more from you. எஸ் நிஷ்மா, அதே மாதிரி நாங்களும் உங்ககிட்ட இருந்து நிறைய படங்கள் எதிர்பார்க்குறோம். தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எங்களை வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டுடே. ப்ளீஸ் என்ஜாய் த ஈவென்ட். தேங்க்யூ. மூன் வாக் திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் இருக்கோம். நம்மளோட தீபா அக்கா இணைஞ்சிருக்காங்க. கற்பூர அழகி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உங்களோட ஒவ்வொரு படத்துலையுமே ஒவ்வொரு விதமாக ஏதாச்சும் ஒரு வித்தியாசம் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் எந்த மாதிரி ஒரு கேரக்டரில் நாங்கள் உங்களை பார்க்கலாம்? முதல்ல வந்து தம்பிமார்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த படம் வந்து டாக்டர் படம் மாதிரி எனக்கு ஒரு நகைச்சுவை கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. ஓகே. கொஞ்ச நேரம் வந்தாலும் என்னுடைய கதாபாத்திரம் அதில் வந்து நல்லா பேசப்படும். ஒரு நகைச்சுவை நடிகையான ஒரு அடையாளம் எனக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த செட்டில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடந்திருக்குல்ல, உங்களுக்கு பிடிச்ச ஒரு மெமரி, ஓகே இந்த செட்டில் இந்த நான் மறக்கவே முடியாதுப்பா இந்த ஒரு விஷயத்தினா என்ன விஷயம் சொல்லுவீங்க? அப்படி ஒன்றுமே இல்லையேம்மா, எனக்கு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஞாபகத்தில் திடீர்னு கேட்டால நீ முன்னாடியே சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சுட்டு வந்துருப்பேன், அதை சொல்லுவேன். ஆனால் இங்கே மறக்க முடியாத அனுபவம்னா, நான் வந்து பிகைனூட்ஸ் உடைய அந்த ஓனரை வந்து அந்த படத்தில் தான் பார்த்தேன். நான் வந்து இவ்வளோ நாள் நினச்சது வேறு ஒரு மனிதரை. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு அந்த இயக்குனர் தான் வந்து அந்த ஓனர்னு தெரிஞ்சுது. ரொம்ப தன்மையாக பேசினார், நல்லா அழகாக ஒரு சொல்லி கொடுத்தாரு பாடங்களை. ஓவரால் அடிக்க விட மாட்டார். அது ஒன்று ஓவரால் அடித்தது வேட்டாக்கா கொஞ்சம் குறைச்சிக்கலாம்க்கா. அதுக்கப்புறம் நல்ல காமெடி கேரக்டர்னோடனே சில நேரம் அது எக்ஸ்ட்ரா பண்ணால் தான் நல்லாயிருக்கும் நம்ம நினைப்பான. இப்போ உள்ளவங்களாம் கொஞ்சம் கம்மியாக போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அப்படி இந்த படத்தோட கதையை ஃபர்ஸ்ட் கேட்டிருப்பீங்களா? அப்போ வந்துட்டு உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் பிரபுதேவா சார் ஏம்மா, நான் வந்து எந்த படத்துலேயே கதையே கேட்க மாட்டேன். உடனே நீங்கள் தப்பாக எழுதினாங்க. கதையெல்லாம் நம்ம கேட்டு நடிக்கிற அளவுக்கு இல்லை, பெரிய அளவில். அது வந்து அந்த படத்தை எடுக்கிறவங்க இந்த படம் வெற்றி படமாக மாறும், இதில் இவங்கவுங்க நடித்தா நல்லாயிருக்கும்னு நம்மளை கூப்பிடுறாங்க. எனக்கு என்ன வந்து அம்மா கேரக்டர் வரும், அக்கா கேரக்டர் வரும், இன்னும் பாட்டி கேரக்டர் கூட வந்துருச்சு.
ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதாபாத்திரங்கள் வரும்பொழுது அது எத்தனை நாள் வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்போம். அவங்க நம்மளுக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம போய் நடிக்கிறோம். ஆனால் இது நடிக்கும் போதே பிரபுதேவா சார் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் என்னைய கூப்பிட்டுட்டு இந்த ஒரு இது சில விஷயங்கள் வந்து இப்படி நடிக்கணும் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னாங்க. அதெல்லாம் நான் நடிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நடித்தேன். மற்றபடி பிகை நோட்ஸில் உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து நிறைய எனக்கு பட்டிமன்றம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது. எங்களோட ஃபேமிலியில் ஒரு அங்கமாக இருக்கீங்க. ஆமாம், ஒரு டான்ஸு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்புறம் இப்போ வந்து இந்த நிறைய பேருக்கு ஹோம் டூரில் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த மாதிரி வேலைகள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்க எடுக்கிற படத்துலேயும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது நான் ரொம்ப பெருமையாகவும் மதிப்புக்குரியதாகவும் நினைக்கிறேன். நீங்கள் இந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் நீங்கள் எதா இருந்தாலும் ஒரு பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும். ஸோ இன்னும் நீங்கள் நிறைய என்னென்னம்மா இது வந்து இயக்குனர்கள் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் கிடையாது. சிலர் வந்து இந்த அக்கா வந்து அழுகிறதுக்கு மட்டும்தான் பயன்படுவாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. சிலர் வந்து இந்த அக்கா நகைச்சுவை பண்ணுறதுக்கும் பயன்படுவாங்க. இயக்குனர்கள் என்ன சொல்கிறாங்களோ நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்காங்கன்னா நம்ம கம்மி பண்ணிக்கணும். இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி ஜாஸ்தியாக கிராமத்தில் நான் ஒரு அக்காவை பார்த்தேன், இந்த அக்கா இப்படி தான் நடிப்பாவை அப்படின்னா நம்ம அதுக்கேற்றாப்புல நடிக்க போகிறோம். அது வந்து வேலை வாங்குறதும் அவங்க எழுதுகிற அந்த வசனத்துலேயே தான் நம்ம சொல்கிறது இருக்குது. அதனால் நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. ஒரு கதாபாத்திரம் நிற்குதுன்னா அது டைரக்டரோட ஃபஸ்ட்டு வந்து சார் வந்து மீட் பண்ணி பேசும்போது இந்த கதை வீட்டில் தான் சொன்னார். சொல்லும்போது ஒரு கேரக்டர் தான் வருவார்னு நினச்சேன். ஆனால் இதில் வந்து பல கேரக்டராக சொன்னார். அந்த 16 ஏதாவது ஒரு கேரக்டர் நம்மளை காப்பாற்றிடும் அதில் வர கேரக்டர்னு. ஆனால் 16 கேரக்டரும் சூப்பராக இருந்தது. அதனால் ஓகேன்ட்டேன் நான். சொல்லியிருந்தாங்க 16 கேரக்டர், ஒரு கேரக்டரே நீங்கள் எப்படி இருந்தாலுமே ஒரு வெரைட்டி கொடுத்துருவீங்க. எங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன்னா இல்லை அந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, பிரச்சனை இல்லை. ஸோ பொதுவாகவே வந்துட்டு ஒரு கேரக்டர்னால நீங்கள் ஏதாச்சும் ஒரு புதுமையாக ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவீங்க. இதில் வந்துட்டு 16 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்ன்றப்போ உங்களுக்கு அது ஏதாச்சும் ஒரு விதத்தில் கஷ்டமாக இருந்துச்சா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. எல்லாம் நம்ம அவங்களாம் பார்த்து அனுபவப்பட்ட கேரக்டர் தான் எல்லாமே. அதனால எந்த ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி அதெல்லாம். உங்களுக்கு இந்த செட்டில் இருந்த ஃபேவரட் மெமரின்னா என்ன சார் சொல்வீங்க? அவர் சாரோட சிரிப்பு, டைரக்டரோட சிரிப்பு, மனோஜ் சாரோட சிரிப்பு, எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பார். அதான் எங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த காம்பினேஷன் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஓகே, ரஹ்மான் சாரும் வந்துட்டு பிரபுதேவா சாரும் இணைஞ்சு பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு முதல்ல உங்கள் எண்ணத்தில் வந்த ஒரு விஷயம்னா அது என்னவா இருக்கும்? அவங்க 2 பேரும் வந்து ஜீனியஸ். என்னென்னா அவங்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே 2 பேரும் ஸ்டார்டிங்லேருந்து பயணிச்சுட்டு வராங்க. இப்போ இடையில நம்ம வந்து அவங்களோட ஜாயின் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று ஏஆர் ரஹ்மான் சாரோட அவரோட இசையில் நம்ம முகத்தெல்லாம் அவர் பார்க்குறாரு, அதே பெரிய சந்தோஷம். ஸோ இது வந்துட்டு ஒரு மியூசிக்கல் டான்ஸ் நம்பராக இருக்குது, காமெடி நிறையவே இருக்குது. இதில் யோகி பாபு சார் வந்துட்டு ஏதாச்சும் டான்ஸ் நம்பருக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரா? படத்தில் கேட்குறீங்களா? படத்தில் அங்கங்கே ஒன்று டைரக்டர் பண்ண சொல்லியிருக்காரு, மாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கங்கே இருக்குங்க, சரி சரி. பயங்கரமாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் காத்துட்டு இருக்கு உங்ககிட்ட இருக்கு. இருந்து. எஸ் சார், ரஹ்மான் சாரோட பிறந்தநாள் வருது. ஸோ உங்கள் ஸ்டைலில் அவருக்கு வந்துட்டு ஒரு விஷஸ் சொல்லணும்னா எப்படி சொல்வீங்க? வழக்கம் போல் சொல்கிறது தான் சார். நீங்கள் 100 ஆண்டு காலம் சந்தோஷமாக இருக்கணும் சார். என்றும் உங்களை முருகப்பெருமான் உங்களை காக்கணும் சார். நன்றி. வணக்கம், நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ வந்துட்டு உங்ககிட்ட கேட்கறதுக்கு எஸ்பெஷலி நிறைய கேள்விகள் இருக்குது. ஒரு மியூசிக் டைரக்டராக வி ஆல் நோ ஹவு கிரேட் யூ ஆர். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு வி ஹவ் ஆல்சோ ஹர்ட் நீங்கள் நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்படி நடிச்சிருக்கீங்கன்றதை பற்றி கேட்குறத விட உங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க, எப்படி ஒத்துக்க வச்சாங்க உங்களோட நடிப்புக்கு? 97ல நடிச்சுட்டு இருக்கேன் இல்லையா? இல்லை சார், ஆனாலும் ஸோ இது ஒன்றும் ஒரு சின்ன சீன், அவ்வளோதான். சின்ன சீன் தான். ஸோ உங்களை எப்படி ஹீரோயின்லாம் கிடையாது. பட் எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க உங்களை? அவங்க அந்த சீன் சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டீங்களா? அந்த சீனை முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்காரு, ஒரு 2 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு இந்த படம் நீங்க. ஓகே சார் ஓகே வில் டு இட். ஓகே 10 நிமிஷத்துல முடிச்சிட்டோம். 10 நிமிஷத்துல முடிச்சிட்டீங்களா? ஐ திங்க் யூ ஆர் a great talented actor. ஸோ ஓகே ஃபைன். ஸோ நடிப்புக்கு ஓகே சொல்லிட்டீங்க, சீனும் ப்ரில்லியண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அண்ட் டான்ஸ் சீக்வன்ஸ் ஒரு ஃபுல் பார்ட்டில் வந்துட்டு உங்களோட நாங்கள் கேமியோ பர்ஃபார்மன்ஸில் பார்த்துருப்போம். அழகாக வரீங்க, க்யூட்டாக போஸ்ட் பண்ணுவீங்க. பட் இதில் வந்துட்டு நீங்கள் டான்ஸ் ஆடிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர். இதுலேயும் அழகாக கேமியோ பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணி வச்சுருக்கீங்களா நீங்கள்? ஸ்வீதன். ஸோ மனோஜ் சார் ஃபர்ஸ்ட் இந்த கதையை பற்றி உங்ககிட்ட சொல்லும்போது உங்களுக்கு மைண்டில் வந்த ஒரு விஷயம்னா என்னன்னு சொல்லுங்க. வாட் மேட் யூ டேக் அப் திஸ் ப்ராஜெக்ட்? இந்த அவர் முதல் வந்து என்ன சொன்னார்னா, நீங்கள் பிரபுதேவா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பல சிக்கு புக்கு ரயில், முகாபலா, ஊர்வசி எல்லாம் பண்ணியிருக்கீங்க, ஊழலா அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க. அந்த மேஜிக் திருப்பி நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னாரு. ஐ தாட் நோபடி எவர் தாட் அபவுட் தட். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹி கேம் அவுட் ஆஃப் த வே, ஹி பிலீவ்ட் இன் இட். அந்த நம்பிக்கையை வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த படம் பண்ணேன்.
அண்ட் வந்துட்டு இந்த படங்களில் வந்துட்டு இருக்கிற 5 சாங்ஸ்மே நீங்கள் வந்துட்டு பாடியிருக்கீங்க. எனி பர்டிகுலர் ரீசன் பிஹைண்ட் தட்? அவர் வருத்தப்பத்தினார். எவ்ரி டைம் ஒரு சாங் வரும்போது வேறு யாரை பாட வைப்பேன், அவர் இல்லை நீங்களே பாடிடுங்கன்ற மாதிரி சொல்லி. சார் ரொம்ப அழகாக டப்புன்னு பதில் சொல்லிடுங்க. உங்களோட வார்த்தைகள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 4 வார்த்தை பேச மாட்டீங்களான்ட்டு நிச்சயமா இத்தனை பேரும் மக்களும் ரொம்ப ஏங்கி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் 1 வேர்டில் க்யூட்டாக முடிச்சிடுறீங்க நீங்கள். பட் வந்துட்டு நீங்கள் இந்த ஷூட்டிங் டைம்லலாம் போய் பார்த்தீங்களா? ஸோ வந்து பிரபுதேவோட டான்ஸ்லாம் பார்க்கும்போது ஓகே ஃபைன், என்னோட சாங்குக்கு வந்துட்டு பயங்கரமாக டான்ஸ் வச்சு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி யூ ஃபெல்ட் யூ saw the shooting and all? பிரபுதேவ பற்றி சொல்ல வேணா, இஸ் a world icon. Yes. All over the world people follow him, and Indiaவோட pride, and working with him again is such a beautiful honor. Yeah. Yes, one word about the director Manoj sir, because Manoj this is his is first. obsessive. சில பேர் வந்து சொல்லுவாங்க செய்யறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். This man is like இன்னும் பெட்டராக பண்ணோம், லைக் கான்ஸ்டன்ட்லி இஸ் திங்கிங் ஆஃப் இம்ப்ரூவிங் சம் ஸ்டஃப். இந்த சில சாங்ஸ் சொன்னதை விட பெட்டராக ஷூட் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் ஐ விஷ் him the best. I wish the whole team best. மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நானும் படம் பார்க்கல. இது வந்துட்டு ஒரே ஒரு கேள்விதான். எல்லா லெஜெண்ட்ஸ்க்குமே வந்துட்டு சம் பாயிண்ட் வி வில் ட்ரெயின், எங்கேயாச்சும் ஒரு நாள் வந்துட்டு ட்ரெயின் ஆகிட்டு ஓகே ஐடியாஸ் முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி நம்மளுக்கு தோணும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தோணும் போது உங்களோட இன்ஸ்பிரேஷனாக அந்த மாதிரி வந்துட்டு where do you get your musical legendary ideas and all from? எனக்கு முதல்லேருந்தே ட்ரெயின் தோணினே இருக்கும். என்ன சார்? படம் படத்துக்கு முன்னாடியே ட்ரெயின் தோணினே இருந்தது. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ குட் ஃபீலிங். அந்த ட்ரெயின் தோணும் போது வி ஹேவ் டு see what else is there. இப்போ ஒரு glass is half full, yes, or half empty. I always feel it's half full. Okay, okay. அதை வச்சு I try to get hope. I try to get அவ்வளோதான், வெரி சிம்பிளாக க்யூட்டாக சொல்லிட்டீங்க. அண்ட் எஸ் சார், ஸோ மக்களுக்காக பொங்கல் விஷஸ் சொன்னீங்கன்னா ஐ திங்க் தே வுட் பி வெரி ஹாப்பி. எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இல்லை ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டை கேட்கவே இல்லை ஃபுல்லாக. அவர் வந்து சார் நான் உங்களை ரஹ்மான் சாரை வச்சு ஒரு படம் பண்ணணும் ஓகேன்ட்டு ஸ்கிரிப்டே கேட்கல. அப்புறமா தான் நான் ஸ்கிரிப்டை கேட்டோம். அது வந்து ஆடட் அட்ராக்ஷன் மாதிரி. நம்ம மனோஜ் சார் இதுதான் ஃபஸ்ட் டைம். எஸ், பட் அன்பிலீவபிள் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர் நான் ஒர்க் பண்ணதில். இவ்வளோ வருஷம் பண்ணியிருக்கோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர். வாவ், ஐ திங்க் இதை விட ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் அவருக்கு கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மூன் வாக் இந்த ஒரு டைட்டிலை பார்க்கும்போது எங்கள் எல்லாருக்குமே தெரியுது இது ஒரு டான்ஸ் பேஸ்ட் மூவியாக இருக்க போது. ஸோ ஐ பீன் த பர்ஃபெக்ட் ஆப்ஷன் ஃபார் தட். நான் ஒரு விஷயம் என்ன கேள்விப்பட்டேன்னா, ஏதோ ஒரு பாட்டுக்கு நீங்கள் ஒரு 1 month டான்ஸ் ரிஹர்சல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு வட்டாரங்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, நம்ம பிரபுதேவா சாரே 1 மாதம் டான்ஸ் ரிஹர்சல் பண்ணியிருக்காருன்னா அந்த பாட்டு எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும்ன்ற மாதிரி கேள்வி கேட்க சொன்னாங்க. நான் கேட்கல சார். இல்லை ஆக்சுவலாக பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நானும் ரஹ்மான் சாரும் ரொம்ப வருஷம் கழிச்சு பண்ணுறோம். உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு தெரியும். நம்ம என்ன வயசானாலும் அதே இதை தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஆமாம். ஸோ அவர் ரஹ்மான் சார் மரணடி அடிச்சிருக்காரு. ஸோ அவர் லெவலுக்கு நம்ம போகணுன்னா அந்த ஸ்பீடு, அதே மாதிரி அந்த காதலன் டைம், ரோமியோ டைமு, அந்த அப்போ பண்ணியிருக்கிற ஸ்பீடு வரணும். அதே இதை கொடுக்கணுன்ட்டு ஆசை. அந்த ஆசைனால இட்ஸ் நாட் அபவுட் அந்த கற்றுக்கிறது இல்லை மூமெண்ட், அந்த ஸ்வாகு, அந்த ஸ்பீடு, அந்த மசில் மெமரி வரணும். ஸோ அந்த உங்களுக்காக தான் நான் அவ்வளோ உழைச்சி. ஏன்னா எல்லோரும் எதிர்பார்ப்பீங்க அப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும், அந்த மாதிரியே ஆடணும். ஆக்சுவலாக என்னோட கோரியோகிராஃபர் கூட என்ன அந்த மாதிரி ஆட வச்சுருக்காங்க. ஐ தேங்க்ஸ் டு சேகர் அண்ட் பியூஷ் அண்ட் சாசியா. அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு அதோட என்ன இப்படி பார்க்கணுன்றது நம்ம டைரக்டர் மனோஜ் சாரோட ஆசை. ஸோ அவரோட ஆசையை நான் நிறைவேற்றணுங்கிறது தான் என்னோட ஆசையாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் எல்லோரும் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அந்த பழைய பிரபுதேவா, அந்த பழைய பார்க்கணுன்றது ஆசை சார். எனக்கு ஏனே தெரியல, இங்கே தான் பேசும்போது எங்கள் கண்ணு லைட்டாக தனியாக வருது. ஒரு மாதிரி பயங்கர நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களோட ஃபேவரட் மெமரினா நீங்கள் ஒரு என்ன விஷயமா சொல்லுவீங்க? ஃபேவரட் மெமரி வந்து அஃப்கோர்ஸ் ரஹ்மான் சார் கூட ஆக்ட் பண்ணது தான். சொல்லுங்க, டெல் அஸ் அபவுட் இட். சார் வந்துட்டு சொன்னா டப்புன்னு 10 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரஹ்மான் சார் இது பண்ண போறாரு சொன்னார் மனோஜ் சார். நான் சொன்னேன் சார் நிஜமா சார் என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் சார் பண்ணுவாருன்னு. அது இல்லாமல் நானும் ஒரு ரஹ்மான் சார் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி கிடையாது. 2 பேரும் ஒரு சின்ன சண்டை போட்டுப்போம். ஓகே. அது இன்னும் நான் அவரோட ஆக்டிங் பார்த்து அவர் கேஷுவலாக பண்ணுறாரு, அவர் க்யூட்டாக பண்ணுறாரு, எது பண்ணாலும் நல்லா இருக்கு. That moment was like your super. favorite moment. Yeah, favorite. Yes. இந்த படத்தோட இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்டிங். யோகி பாபு சாரா இருக்கட்டும், மஜுவாகி சாரா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் காஸ்டிங் இருக்குது. ஸோ உங்களோட காஸ்டிங் அஃப்கோர்ஸ் யோகி பாபு சார் வந்து ஆல்ரெடி வெரி எஸ்டாப்ளிஷ்டு. அந்த அஜு வர்கீஸ், அந்த அசோக் செல்வன்லாம். பட் அது தவிர மிச்ச ஹீரோயின்ஸு மற்ற ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, எல்லாரும் ஸோ நியூ. அது டைரக்டர் சாரோட இதுதான், எல்லாம் புதுசாக இருக்கணும் சார். அந்த புதுசில் இருந்தால் இன்னும் அந்த
எல்லாருக்கும் ஒரு அந்த புதுசாக இருக்கட்டும் அந்த புது எவ்ரிவன் வாஸ் வெரி குட். அண்ட் ஈவன் ஹீரோயின்ஸ் கூட அவ்வளோ தே டுக் முதல்ல 5 நாள் 7 நாள் வந்து ரிஹர்சல் பண்ணி ஷூட் பண்ணுறதும் சரிக்கிட்டோம். மற்ற ஆர்டிஸ்ட்லாம் கூட ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஐ லவ் ஒர்க்கிங் வித் தம் எவ்ரிஒன். பிகாஸ் ஹீரோயின்ஸ் கூட ஷேர் பண்ணுறேங்க. அவர் வந்து அசால்ட்டாக ஆடிட்டு போயிடுறாருங்க. பக்கத்தில் வந்துட்டு அந்த 10 செகண்ட் ஸ்டெப் பண்ணுறதுக்கு நான் ஒரு 15 நாளாக ரிஹர்சல் பண்ணிட்டுருக்கேன். இல்லையே நானும் தானே பண்ணேன் 15 நாள். சார் நீங்கள் வந்துட்டு தெரியல சார், 15 நாள் போயிட்டு நீங்கள் வேணால் ஒரு 10 செகண்ட்ஸ் ரிஹர்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. இல்லை நான் சின்சியராக பண்ணிட்டு இருந்தேன். அவங்க எவ்வளோ பண்ணாங்களோ நான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே ஃபைன் தென். ஸோ வந்துட்டு மனோஜ் சார் ஆஸ் அ டிரெக்டராக, பிகாஸ் வந்து நீங்கள் கதை கேட்டிருப்பீங்க, என்னதான் இருந்தாலும் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் டிரெக்டர் இல்லைங்களா? ஸோ மூன் ஒர்க் படத்தோட ஸ்கிரிப்ட் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்திருக்கும். அந்த படத்தை வந்துட்டு டிரெக்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு மனோஜ் சாரை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்துட்டு அவுட் பார்த்துருக்கீங்களா இல்லைன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ இப்போ வந்துட்டு மூன் ஒர்க் படத்தை பற்றி சில வார்த்தைகள் சொல்லணும்னா என்ன ஒரு வார்த்தையாக இருக்கும்? இல்லை, மூன் வாக் இஸ் டோட்டலி மனோஜ் சாரோட ட்ரீமு. வண்டர்ஃபுல் டைரக்டர். தட்ஸ் த வண்டர்ஃபுல் டைரக்டர். ஃபஸ்ட்டு வண்டர்ஃபுல், ஃபைனலாகவும் வண்டர்ஃபுல் தான். மொத்தத்தில் பர்ஃபெக்ட். சூப்பர் இஸ் சூப்பர். நான் இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர் சொல்லலாம். கேட்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வந்து தேங்க்யூ ஸோ மச். நிறைய அழகான விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. நம்ம மக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா இன்னும் நாங்கள் கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுவோம். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் பிரபுதேவா மாஸ்டர் அவர்களே. இந்த படம் வந்துட்டு பயங்கர ஹிட் ஆனோம். உங்களோட டான்ஸ்க்காக நாங்கள் வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.